ஹலோ எவ்ரிவன், இது ஆக்சிபிரானா கார் கேஸ். நம்ம சேனல்ல நிறைய வண்டிக்கு பெட்ரோல் டு சிஎன்ஜி அண்ட் எல்பிஜி கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன கார் இருக்குன்னா ஹோண்டா WRV. நல்ல ஒரு ஸ்டைலிஷான 5 சீட்டர் SUV காரு. இந்த காரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சிஎன்ஜி எல்பிஜி கன்வர்ஷன்ல நம்ம கஸ்டமர்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். சிஎன்ஜி ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி கார் கண்டிஷன் செக் பண்ணுவீங்களான்னு கேக்குறீங்க. புது காரா இருந்தா கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பழைய காரா இருந்தா கண்டிஷன் கண்டிப்பா செக் பண்ணிட்டு தான் சிஎன்ஜி ஃபிட் பண்ணுவோம். ஒன் டைம் சிஎன்ஜி டேங்கை ஃபில் பண்ணினா எத்தனை கிலோமீட்டர் ஓடும்னு கேக்குறீங்க. ஒரு 9.5 கிலோகிராம் சிஎன்ஜி சிலிண்டர் நீங்க ஃபுல் லோடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 250 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். ஸ்டில் இன்ஜின் சிசி பொறுத்து கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். லோடு வண்டிக்கு சிஎன்ஜி கிட் போடலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ், லோடு வண்டிக்கும் சிஎன்ஜி கிட் போடலாம். அப்புறம் ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன், காருக்கு ஒன்ஸ் நீங்க சிஎன்ஜி கன்வர்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பார்க் பிளக் வந்து 12,000 கிலோமீட்டருக்கும், ஏர் ஃபில்டர் வந்து 5,000 கிலோமீட்டருக்கும் மாத்திருங்க. அப்படி மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் லைஃப் வந்து நல்லா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹோண்டா WRV நல்ல ஒரு ஸ்டைலிஷ் அண்ட் ஸ்பேசியஸான 5 சீட்டர் SUV காரு. இந்த காருக்கு நம்ம போட்டிருக்கிறது 65 லிட்டர் சிஎன்ஜி சிலிண்டர். நீங்க 9ல இருந்து 10 கிலோகிராம் வரைக்கும் சிஎன்ஜி கேஸ் லோட் பண்ணிக்கலாம். மைலேஜ் பத்தி சொல்லணும்னா பெட்ரோல்ல டிரைவ் பண்ணும்போது சிட்டிக்குள்ள 10 கிலோமீட்டர், ஆனா ஹைவேஸ்ல 13 கிலோமீட்டர் தான் வரும். பட் இதே நீங்க சிஎன்ஜில சிட்டிக்குள்ள டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு 18ல இருந்து 20 கிலோமீட்டர், அண்ட் ஹைவேஸ்ல 25 கிலோமீட்டருக்கு மேலேயே வரும். சிலிண்டருக்கு ஸ்டாண்ட்லாம் வச்சு நல்லா டைட்டா ஃபிட் பண்ணிருப்போம். ஸோ ஷேக்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. சிலிண்டர் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து நல்லா தாராளமாவே இருக்கு. லேப்டாப்ல டியூனிங் ப்ராசஸ் செக் பண்ணியாச்சு, எல்லாம் டெஸ்டட் ஓகே. தென் வண்டிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ்க்கான சுவிட்ச் மட்டும் வரும். கேஸ் கம்மியா தான் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பெட்ரோல டிரைவ் பண்ணிக்கலாம். கேஸ் ஃபுல்லா காலியாட்டா நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, அதுவே பெட்ரோலுக்கு கன்வெர்ட் ஆயிடும். கேஸ் ஃபில்லிங் வால்வ் உங்களுக்கு போனட்குள்ளேயே வந்துடும். நீங்க ஈஸியா சிஎன்ஜி லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போனட்குள்ள என்னென்ன இருக்கும்னா ரெடியூசர், இன்ஜெக்டர், மேப் சென்சார், கேஸ் ஃபில்டர். இந்த கேஸ் ஃபில்டர் அவ்வளோ யாரும் வைக்க மாட்டாங்க, பட் நம்ம எல்லா வண்டிக்குமே வைக்கிறோம். ஏன்னா கேஸ்ல இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி உள்ள போகாம தடுத்துரும். அந்த மாதிரி போனட்குள்ள ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பக்காவா இருக்கும். வயர்ஸ்லாம் வந்து கச்சா முச்சான எங்கேயும் இருக்காது. எல்லாமே ஸ்லீவ் போட்டு ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி தான் வைப்போம். நீங்க உள்ள பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இந்த மாதிரி உங்க காருக்கும் சிஎன்ஜி ஆர் எல்பிஜி கன்வர்ஷன் பண்ணோம்னா உடனே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஷெட் சென்னை அனகாபுத்தூர்ல தான் இருக்கு. கூகுள் ஆக்சிபிரானா கார் கேஸ்னு டைப் பண்ணீங்கன்னா நம்ம ரிவ்யூஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். 150க்கு மேல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு. சிஎன்ஜி எல்பிஜி கன்வர்ஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட கனெக்ட்ல இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.